ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீபாவளிக்கு ஒரு சூப்பரான முறுக்கு ரெசிப்பி, அதாவது இன்ஸ்டண்ட்டான முறுக்கு சிம்பிளாக எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அரை கப் பொட்டுக்கடலை எடுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு முறுக்கு சுடுற அளவுக்கு ஆயில் சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். அந்த ஆயில் சூடாகட்டும். இப்போ அந்த அரைச்ச பொட்டுக்கடலை பவுடரை நல்லா முறுக்கு மாவு பிணையிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து அதில் சேர்த்துட்டு அது கூடவே 2 கப் பச்சரிசி மாவு இல்லை இடியப்ப மாவு அப்படின்னு கேட்டு நம்ம வாங்கி அதை இது கூட சேர்த்துடலாம். அது கூட ஒரு டீஸ்பூன் ஜீரகம் நல்லா அப்படியே கையில் கசக்கி விட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு டீஸ்பூன் எள்ளு, ஒரு டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த ஆயில் சூடானதும் அந்த சூடான ஆயிலேருந்து ஒரு 3/4 கரண்டி மோந்து இந்த மாவில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கையில் சுட்டுக்காமல் ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுட்டு அடுத்து கை வச்சு நல்லா அந்த ஆயில் எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நம்ம மாவை முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். பச்சை தண்ணி தான் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப ஹார்டாக இல்லாமல் பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு புளியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி முறுக்கு அச்சில் நம்ம போட்டுட்டு முறுக்கு வரலில் இந்த மாவு எடுத்து போட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு சாரணி இல்லைன்னா பிளேட்டு இல்லைன்னா பேப்பர் அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி புளிஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த ஆயில் மிதமான சூட்டில் இருக்கும்போது அதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேம்லாம் வேண்டாம், ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்பப்போ லைட்டாக குறைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம புளிஞ்சிட்டு அந்த ஆயிலில் சேர்த்துட்டு நல்லா 2 பக்கமும் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு அந்த பபிள்ஸ் எல்லாம் நின்னதும் இந்த மாதிரி பபிள்ஸே இல்லாமல் இருக்கும்போது நம்ம அப்படியே அழகாக எடுத்துடலாம். நல்லா முறுக்கு வெந்து நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், அழகாக முறுக்கு நமக்கு டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 3/4 மணி நேரம் இருந்தாலே போதும், நம்ம அந்த முறுக்கு எல்லாம் புளிஞ்சு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், முறுக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக நல்ல பொறுன்னு இருக்குது. ஆயிலும் அதிகமாக குடிக்காது. ரொம்ப சிம்பிள் இன்ஸ்டன்ட் முறுக்கு அழகாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.